மக்களே நீங்க மேல பார்க்குற வீடியோ நீங்க கண்டிப்பா Instagramல ஒரு வாட்டியா பார்த்துருப்பீங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ்ல மீரட்ல சப் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்தவங்க அந்த பொண்ணு. அவங்க பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால மொத்தம் 2 அக்கவுண்ட் வச்சிருந்திருக்காங்க. ஒரு அக்கவுண்ட்ல சப் இன்ஸ்பெக்டராட்டு போலீஸ் ட்ரெஸ்ல வீடியோ போடுறது அந்த மாரி தான் பண்ணியிருக்காங்க. 2வது அக்கவுண்ட்ல பேரையே மாத்தி அடல்ட் கன்டென்ட் அதாவது ஜிம்ல வந்து ட்ரெஸ்ஸ வந்து எப்படி அரையும் குறையுமா அப்படி வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு லைவ் வந்து போட்டிருக்காங்க. அதான் அந்த வீடியோ. அதுல பக்கத்துல QR கோட வச்சு, இதுல வந்து ஸ்கேன் பண்ணுங்க. எனக்கு வந்து காசு அனுப்புங்க. அப்படின்னு சொல்லி அந்த லைவ்ல வந்து கேட்டிருக்காங்க. இது பெரிய பிரச்சனையாயி உத்தரப்பிரதேச மாவட்டத்துல மேல் அதிகாரி இருப்பாங்களே, அவங்க அவங்க வந்து உடனடியா இந்த லைவ் வந்து பயங்கர வைரல் ஆன உடனே, அவங்க உடனடி ஆக்ஷன் எடுத்து அந்த அவங்கள பார்த்தீங்கன்னா, அனுராணி அவங்க பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒண்ணு தாங்க புரியல. ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு காக்கி ட்ரெஸ் போட்டிருக்கவங்க மத்தவங்களுக்கு உதாரணமா இருக்கணும். அந்த காக்கி சட்டைக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு. அத அப்படி அப்படி மறந்து எதுக்கு ஒரு எச்ச காசுக்காண்டி ஆசைப்பட்டு அந்த காக்கி சட்டைய வந்து அழுக்காக்குனாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் இருக்கு. அவங்களுக்குன்னு செர்டைன் அமௌண்ட் வரும். கவர்மெண்ட்டே நெறைய குடுப்பாங்க. குவார்டர்ஸ் அந்த மாரிலாம் குடுப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு எச்ச காசுக்காண்டி ஒரு லைவ்ல ஒரு ஆபாசமா வீடியோ போடணும்? எனக்கு புரியல. இந்த மாரியும் போலீஸ்காரங்க இருக்க தான் செய்றாங்க. போலீஸ பார்த்தா எல்லாருக்கும் வந்து பயம் வரணும். இவங்கள பார்த்தா என்ன வரும்னு எனக்கு புரியவே இல்ல. மக்களே இந்த வீடியோ பத்தி என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.